எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு புதிய குரோர்பதி ஸ்கீமை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த புதிய குரோர்பதி ஸ்கீம் என்ன அப்படின்னா, வின்னர்ஸ் கிளப் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு நிறுவனம் ஆகும். திருப்பத்தூர் மையமாக கொண்டு இது செயல்படும். இந்த நிறுவனத்தில் சேர்றதுக்கு நாம் 300 ரூபாய் கொடுத்து ஒரு ஆளுக்கு உதவி செய்யணும். நம்ம இன்னொரு ஆளுக்கு உதவி செய்யும்போது உதவி பிறரிடமிருந்து நமக்கும் வரும். அதுதான் இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம். இந்த குரோர்பதி வின்னர்ஸ் கிளப்போட திட்டம் என்னன்னா, நம்ம முதல்ல ஒரு 300 ரூபாயை வேற ஒரு ஆளுக்கு கொடுத்து உதவி செய்கிறோம். அதன் மூலம் வேற மற்ற ஆட்களிடமிருந்து நமக்கு உதவிகள் வந்து சேரும். இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது 300 ரூபாய் கொடுத்து நம்ம சேர வேண்டியது. நம்ம முதல்ல பதிவு செய்துட்டு அந்த பதிவு செய்த பின் யாருக்கு 300 ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிறத கம்பெனி நமக்கு சொல்லும். அவங்களுக்கு நம்ம அந்த 300 ரூபாயை நம்ம உதவியாட்டு அனுப்பி கொடுக்கலாம். அதுதான் நமக்கு முதல்ல செய்ய வேண்டிய வேலை. அது அப்புறமா நம்ம அனுப்பி கொடுத்த பிறகு கம்பெனி வழியாட்டு வேற 2 பேர் நமக்கு 300 ரூபாய் அனுப்பி தருவாங்க. அந்த 300 600 ரூபாயும் சேர்த்து நம்ம இன்னொரு ஆளுக்கு அனுப்பி கொடுக்குறோம். திருப்பி அவங்க நமக்கு 600 வச்சு 6 பேர் அனுப்பி தருவாங்க. இப்படி அந்த ஸ்கீம் போய்கிட்டே இருக்கும். இதை பற்றி உள்ள ஸ்கீம் தான் இது. இந்த ஸ்கீமுக்கு நம்ம ஆள் சேர்க்கணும்னு தேவை கட்டாயம் கிடையாது. ஏன்னா இது ஆள் சேர்க்காம தானாகவே ஆட்டோ அப்டேட் மூலம் இது வந்து கம்ப்யூட்டரைஸ் முறையில் இது வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கும். அதனால நம்ம ஆள் சேர்க்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. அப்படின்னா ஆள் சேர்க்குறவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா, அல்ல ஆள் சேர்க்கலாமா? ஆள் சேர்க்க விரும்புகிறவங்க இதில் ஆள் சேர்க்கலாம். அதுக்காக கம்பெனி அவங்களுக்காக சில சலுகைகளை தனியாக செய்யுது. அதுக்கும் இந்த 300 ரூபாய் இதுக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்லை. கம்பெனி தனிப்பட்ட முறையில் கொடுக்கும். நம்ம அப்படி ஆள் சேர்க்குறவங்களுக்காக ஒரு சலுகை அல்லது ஒரு கிஃப்ட் வவுச்சர் மாதிரி ஏதாவது கம்பெனி அவங்க சைட்லேருந்து கொடுப்பாங்க. அது போக நம்ம இந்த திட்டத்தின் மூலம் நமக்கு 3வது லெவலில் வரும்போது நமக்கு மேலே உள்ள நம்ம ஆள் சேர்த்தாங்கல்ல அவங்களுக்குன்ட்டு சில சலுகைகளை கம்பெனி இந்த திட்டத்தின் கீழே கொடுக்குறாங்க. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். உதாரணத்துக்கு நம்ம இந்த திட்டத்தில் நம்ம 300 ரூபா கொடுத்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணி ஒரு ஆளுக்கு அந்த 300 ரூபாயை நம்ம கம்பெனி யாருக்கு அனுப்பணும்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம அனுப்பி கொடுத்து அந்த உதவியை செய்கிறோம். அப்படி செய்யும்போது நமக்கு 2 பேர் 300 ரூபா வச்சு அனுப்புவாங்க. அப்போ 600 ரூபா நம்மகிட்ட கிடைக்கும். இந்த 600 ரூபாயை வேற ஒரு ஆளுக்கு உதவி செய்கிறதுக்கு நம்ம அனுப்பி கொடுக்குறோம். அப்போ நமக்கு எதுவுமே கிடைக்காது. இந்த லைனில் எதுவுமே கிடைக்காது. நம்ம அனுப்பி கொடுத்ததும் அப்புறமா 4 பேர் 600 வச்சு நமக்கு அனுப்பி தருவாங்க. அதாவது 2500 ரூபா வரும். 600 இப்படி 2500 வரும். இதில் நம்ம 1500 ரூபாயை அப்கிரேட் பண்ணணும். அதாவது இன்னொரு ஆளுக்கு உதவி செய்யணும். அது யாருக்கு உதவி செய்யணுங்கிறது கம்பெனி ஒரு ஐடி அனுப்பி தருவோம். அந்த ஐடிக்கு நம்ம 1500 ரூபா அனுப்பி கொடுக்குறோம். அப்புறமா மீதி 300 ரூபா நமக்கு திருப்பி நம்ம பேர்லேயே ஒரு குளோனிங் ஐடின்னு சொல்கிறோம். இதுக்கு பேர் தான் நம்ம பேர்லேயே திருப்பி ஒரு ஐடி போடுறோம். நமக்கு வந்திருக்க நம்ம புதுசாக எதுவும் 300 ரூபா போட்டு சேர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 2400 ரூபா வந்திருக்குல்ல, அதில் 1500 ரூபாய் வேற ஒரு ஆளுக்கு அனுப்பி கொடுத்துருக்கோம். அதில் 300 ரூபா வந்து நமக்கு குளோனிங் ஐடிக்கான அமௌண்ட் ஆட்டு அந்த வந்திருக்க பைசால இருந்தால் நமக்கு நம்ம பேரில் திருப்பி ஒரு குளோனிங் ஐடி போட்டுக்கிறோம். மீதி இருக்கிற 600 ரூபா நமக்கு கிடைச்சிருக்கிற லாபம் அல்லது வேற ஒரு ஆள்கிட்ட வந்திருக்க உதவி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோ 2வது ஸ்கீமில் 600 வச்சு 2400 வருது. அதை 1500 வேற ஒரு ஆளுக்கு அனுப்பி கொடுத்துடுறோம். 300 ரூபா நம்ம பேரில் திருப்பி ஒரு ஐடி போட்டுக்கிறோம்.
நம்ம 600 நமக்கு லாபமாக கிடைக்கும். அப்புறமா 3வது லெவல் 3ல 8 பேர் 1500 1500 வச்சு அனுப்பி தருவாங்க. அதாவது 12,000 நமக்கு கிடைக்கும். அதில் 7,500 நம்ம ஒரு கம்பெனி ஒரு ஆளுக்கு அதை உதவி செய்கிறதுக்கு அனுப்பி கொடுக்க சொல்கிறோம். நம்ம 7,500 அந்த ஆளுக்கு உதவியாட்டு அனுப்பி கொடுக்குறோம். நமக்கு வந்திருக்கு 12,500. 12,000லேருந்து 7,500 அனுப்பி கொடுக்குறோம். அப்புறமா இதில் 4 நம்ம பேரில் முதல்ல இந்த லெவலில் ஒரு குளோனிங் ஐடி போட்டோம். லெவல் 3ல நம்ம பேரில் 4 குளோனிங் ஐடி போடுறோம். இந்த 12,000ல் அப்போ 300 4 வந்து 1,200. இந்த 1,200 நம்ம பேர்லேயே அதை குளோனிங் ஐடியாட்டு திருப்பியும் போடுறோம். அப்போ நம்ம பேரில் ஏற்கனவே ஒரு ஒரிஜினல் ஐடி இருக்கு. அப்புறம் இப்போ இந்த இதெல்லாம் ரெண்டையும் சேர்த்தா 5 குளோனிங் ஐடி நம்ம பேர்லேயே வரும். அது போக 1,500 நமக்கு ஸ்பான்சர் இன்கம் அவங்களுக்கு பெனிஃபிட் ஆட்டு கொடுக்குறோம். நம்மளை சேர்த்து விட்டாங்கல்ல அவங்களுக்கு. இப்போ புதுசாக நீங்கள் நாங்கள் ஆள் சேர்க்குறது ஆள் இருந்தால் நாங்கள் எங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்களா, கம்பெனி வேற ஒரு கிஃப்ட் வச்சுரும் தரும். அது போக நீங்கள் ஆள் சேர்த்து விட்டா இந்த 3வது லெவலில் நீங்கள் சேர்த்து விட்ட ஆள் வரும்போது அவங்க உங்களுக்கு 1,500 அனுப்பி தருவாங்க. 3வது லெவலில் வரும்போது அனுப்பி தருவாங்க. சரியா? நீங்கள் ஒரு ஆளை சேர்த்து விட்டீங்கன்னா அந்த சேர்த்து விட்ட ஆள் 3வது லெவலில் வரும்போது உங்களுக்கு 1,500 உங்களுக்கு கிடைக்கும். இப்போ 7,500 ஒரு ஆளுக்கு உதவி செய்கிறோம். 4 ஐடி 1,200 4 ஐடி நம்ம பேரில் போட்டுக்கிறோம். நம்மளை இன்ட்ரோடியூஸ் பண்ண அந்த ஸ்பான்சருக்கு 1,500 கொடுக்குறோம். மீதி இருக்கிற 1,800 நமக்கு லாபம் நம்ம வச்சுக்கலாம். அடுத்து 4வது லெவல். 4வது லெவலில் 16 பேர் 7,500 7,500 வச்சு அனுப்பி தருவாங்க. அப்போ 1,20,000 நம்ம கையில் வரும். அதில் 30,000 வேற ஒரு ஆளுக்கு உதவி செய்கிறோம். 1,20,000 30,000 நமக்கு உதவி செய்யும். இதுக்கு பிறகு நம்ம குளோனிங் ஐடி எதுவுமே கிடையாது. அப்போ நம்ம இதில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம குளோனிங் ஐடிக்கு போடுறதுக்கு இந்த 7,500 எதுக்குன்னா கம்பெனி சர்வீஸ் சார்ஜுக்காக எடுத்துக்கணும். இந்த சர்வீஸ் சார்ஜ் எதுக்குன்னா அவங்க இன்டர்னல் செலவுக்கு, அவங்க சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு ஒர்க்கர்ஸுக்கு இதுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக இந்த செலவு எடுத்துக்கிறாங்க. அப்புறம் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கல்ல அவங்களுக்கு திரும்பவும் 15,000 அனுப்பி கொடுக்கணும். இந்த ஆள் சேர்க்கறதுனால உள்ள பெனிஃபிட் தான் இந்த காலத்தில் உள்ள எல்லாரும். நம்ம ஒரு ஆளை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டா அந்த ஆள் இந்த லெவலில் இல்லை 3வது லெவல் 4வது லெவல் 5வது லெவல் 6வது லெவல் 7வது லெவல் 8வது லெவல் வரும்போது 1,500 இப்படி நமக்கு இந்த இது ஒரு ஆளை சேர்க்கறதுனால மட்டும் வர்ற தனி இன்கமாகவும் இருக்கு. இப்போ இந்த 4வது நம்ம 7,500 சர்வீஸ் சார்ஜ் கொடுத்துருக்கோம். 30,000 ஒரு ஆளுக்கு உதவி செய்கிறோம். மீதி இருக்க 67,500 நம்ம செலவுக்கு எடுத்துக்கிறோம். இப்படி லெவல் 5 6 7 8 நமக்கு இந்த இன்கம் வரும். நம்ம இதெல்லாம் ஒரு ஆளுக்கு உதவி செய்கிறோம். இதை கம்பெனிக்கு கொடுக்குறோம். இது நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண அந்த நபருக்கு இந்த இதில் அமௌண்ட் எல்லாம் கொடுக்குறோம். இது இதெல்லாம் நமக்கு வர்ற அமௌண்ட். இப்படி நமக்கு மொத்த அமௌண்ட்டு இது கிடைக்கும். இது நம்ம ஒரு ஆளை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டால் அந்த இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆள் 8வது லெவலில் வரும்போது நமக்கு இவ்வளவு லாபம் கிடைக்கும். இப்படி இந்த ஸ்கீம் நமக்கு போகும். இப்போ இதில் நீங்கள் சேரணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த யூடியூப்பை நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த யூடியூப்புக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போகிறீங்க. கமெண்ட் செக்ஷனில் போனால் உங்களுடைய ரெஜிஸ்டர் லிங்க்னு இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் இப்படி வரும். இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வரும்போது இதில் உங்களுக்கு ஸ்பான்சருக்கு ஐடி இருக்கும். அப்புறம் அவருக்கு பேர், அப்புறம் இதில் நீங்கள் உங்கள் பேரை கொடுக்குறீங்க. அப்புறமா உங்கள் மொபைல் நம்பரை கொடுக்குறீங்க. அப்புறமா உங்கள் இமெயில் ஐடியை கொடுக்குறீங்க. அப்புறம் பாஸ்வேர்டு. இதில் 2வது கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. திருப்பி அதே பாஸ்வேர்டு கரெக்டாக கொடுக்குறீங்க. அப்புறம் எக்ரீன் கொடுத்து ரிஜிஸ்டர்னு கொடுக்கலாம். ரெஜிஸ்டர் கொடுத்தோன்னே இதில் ஒரு பாப்அப் விண்டோ புதுசாக ஒன்று தரும். இந்த விண்டோவில் நீங்கள் கொடுத்த பேர்,
உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஐடி இது இருக்குல்ல, இதே மாதிரி விபி அப்படின்னு போட்டு ஒரு நம்பர் போட்டு வரும். இந்த ஐடி இங்கே கொடுத்த பாஸ்வேர்டு, இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் வரும். நீங்கள் முக்கியமாக இதில் உங்கள் பேரும் அந்த ஐடி பாஸ்வேர்டு தனியாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு இதை அந்த பாப்பப் விண்டோவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லது மறக்காமல் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் ஐடி நம்பரும் உங்கள் பாஸ்வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபோன் நம்பரும் உங்களுடைய இமெயில் அட்ரஸும் உங்களுக்கு தெரியும். இந்த ஐடியும் பாஸ்வேர்டும் மறக்காமல் இருந்து நீங்கள் இதை வச்சுக்கணும். அப்புறமா நம்ம அடுத்த கட்டம் என்ன செய்யணும்னா,